இன்றைக்கி நம்ம கவிதா கிறிஸ் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்து சம்மருக்கு ரொம்பவே ஏற்ற ரெசிபி. இது வந்து அந்த காலத்துலேருந்தே நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சாப்பிட்ட ரெசிபி தான். பட் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாண்ட்விச், ப்ரெட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த டிஷ்ஷை பற்றி தெரியாதவங்களுக்காகவும் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு நான் என்ன சொல்கிறேன், எதை பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போதே. நான் வந்து பழைய சாதம், பழைய கஞ்சின்னு கூட சொல்லுவாங்க, அதை தான் செய்ய போகிறேன். இங்கிலீஷில் வந்து நாங்கள் இதை ஐஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முதல் நாளே வந்து நம்ம ரைஸை வந்து வடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்ச ரைஸை காலையில் இந்த மாதிரி கையால் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இது கூட அந்த தண்ணியை கூட ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அந்த தண்ணியை நீராகாரம்னு சொல்லுவோம். அந்த நீராகாரத்தில் நான் இன்னொரு டிஷ் பண்ண போகிறேன். அதையும் நான் உங்களோட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா வந்து கடைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா கையால் கடைஞ்சி வச்சுக்க போகிறேன். இது கூட நான் பச்சை வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பச்சை வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பச்சையாகவே ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்த்தி. இது கூட இப்போ நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன். ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ தயிர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் நல்லா கெட்டி தயிராக ஆட் பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கொடுக்கலாம். தாராளமாக இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த சம்மரில் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்போம். நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாமல் இந்த சம்மரில் காலையில் வெறும் வயிற்றில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இது குழந்தைங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பெரியவங்க எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை விதை இல்லாமல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ண போகிறேன். விதையோடு ஆட் பண்ணிங்கன்னா காரமாக இருக்கும், ரொம்பவே காரமாக இருக்கும். அதுக்கப்புறமா 4 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி பிசைஞ்சு இது கூட ஆட் பண்ணிட்டேன். இது கூட நார்த்தங்காய் ஊறுகாய் உப்பில் போட்டது இருக்கும்ல, தோல் மட்டும், அது இருந்தால் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தி வச்ச மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு. இதோட ரெசிப்பியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இதை தொட்டுட்டு தான் நாங்கள் இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தி. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நாங்கள் இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.